எல்லாருக்கும் வணக்கம். நான் hemasubramanian. வெல்கம் டு HomeCooking தமிழ். பொதுவாக நம்ம உருளைக்கிழங்கு வச்ச எந்த ரெசிபியானாலும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். முக்கியமான ஃப்ரை ஐட்டம்ஸ். ஸோ உருளைக்கிழங்கு வச்சு எந்த ஃப்ரை ஐட்டம் செஞ்சாலும் நம்ம எல்லாருமே ரொம்ப பிரியமாக இஷ்டமாக சாப்பிடுவோம். இன்றைக்கி நான் 2 விதமான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெசிபிஸ் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது ஸ்பைசி கார்லிக் பொட்டேட்டோ ஃப்ரைஸ். ஒன்று பிளெயினாக இருக்கும், இன்னொன்றில் நம்ம ஒரு சீஸ் சாஸ் செஞ்சு அது மேலே கோட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த 2 ஃப்ரை ரெசிபீஸும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த காரமான உருளைக்கிழங்கு ஃப்ரை செய்ய பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா கழுவிட்டு தோல் எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே அளவா எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து தண்ணியில் போட்டு வச்சிடுறேன். அப்பதான் கலர் மாறாம இருக்கும். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கட் பண்ணி வச்சிருக்கிற கிழங்க ஒரு 15 நிமிஷம் வேக விடலாம். கிழங்க செக் பண்ணி பார்க்குறேன், நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டோவ் ஆஃப் பண்ணிட்டு தண்ணியை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சு ஆற விடுங்க. நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது கூட 1/4 கப் சோள மாவு சேர்த்து மாவை நல்லா கோட் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி சூடானதும் மெதுவாக ஒன்று ஒன்றா போட்டு நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் பச்சை கொத்தமல்லியை பொரித்து எடுத்துக்கலாம். அதே எண்ணெயில் பொடிசா நறுக்கின பூண்டையும் பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு அகலமான போல் எடுத்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்க போட்டுக்கலாம். இது கூட 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், பொரிச்ச பூண்டு, பொரிச்சு எடுத்த கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டு எடுத்து வச்சிடுறேன். இப்போ சீஸ் சாஸை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பேன்ல 1/4 கப் பால் ஊற்றி 2 ஸ்லைஸ் சீஸை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு, 1 சிட்டிகை மிளகுத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ், இட்டாலியன் சீசனிங், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இட்டாலியன் சீசனிங் இல்லைன்னா அது இல்லாமல் கூட நீங்கள் இந்த சாஸை செய்யலாம். சாஸை இன்னும் ரிச்சாக்க நான் கொஞ்சம் சீஸை துருவி சேர்க்குறேன். சாஸ் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா 1-2 டீஸ்பூன் பால் ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கலாம். சீஸ் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிளேட் பண்ணலாம். ரெடி பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கை எடுத்து ஒரு பிளேட்ல வச்சு மேலே கொஞ்சம் சீஸ் சாஸ் ஊற்றி சர்வ் பண்ணுங்க.
சீஸ் இல்லாமல் இன்னொரு பிளேட்டில் வெறும் ஃப்ரைடு உருளைக்கிழங்கு டொமேட்டோ சாஸ் கூட வச்சு இன்னொரு விதமான ஸ்நாக்காக சர்வ் பண்ணுங்கள். நல்ல சூப்பரான டேஸ்டியான நல்ல காரசாரமான உருளைக்கிழங்கு ஃப்ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. இது ரொம்ப ஈஸி. ஸோ வீட்டில் உருளைக்கிழங்கு நிறைய இருந்ததுன்னா குயிக்காக அந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு வீட்டில் எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.